இரட்டை இலை சின்னத்தில் மூன்றாவது முறையாக வேடசந்தூரில் போட்டியிடும் முதல் வேட்பாளரான இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் VPB பரமசிவம் அதிமுக தலைமை கழகத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக சீட்டு பெற்று முதல் முறையாக வேடசந்தூருக்கு வருகை தந்தார். மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான தங்கமாபட்டி வண்டி கருப்பணசாமி கோயிலில் முதல் பயணத்தை தொடங்கி அயலூர் வடமதுரை எரியோடு வழியாக மாலை 7 மணி அளவில் கட்சி தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் புடை சூழ தாரதப்பட்டை உடன் சிறப்பான வரவேற்பு அளித்து அழைத்து வந்தனர். வேடசந்தூர் வந்து இறங்கியவுடன் ஸ்னேகா மகாலில் இருந்து ஆத்துமேடு வரை ஊர்வலமாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் உட்பட பெருந்திரளான கூட்டத்தினர் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அவர் அங்கிருந்து நடைபயணமாக சாலையில் இருபுறமும் வரவேற்பு அளித்த பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கைய அசத்தவாறே நடைபயணமாக வந்து ஆத்துமேடு வந்தடைந்து சிறப்புரை ஆற்றினார். தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய மேலான அறிவிப்பின்படி வேடசந்தூரினுடைய வழங்கியிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் சிறிதும் சளைத்தவர்கள் என்று நீங்கள் நடந்து கொண்ட வேடசந்தூரினுடைய வெற்றி சட்டமன்றம் ஜார்ஜ் கோட்டையில இங்க ஜெயிக்கிறால் தான் அங்க ஜெயிக்க போறாங்க. இங்க அதிமுக எந்த மாற்று கருத்து இருக்க போவதில்லை. புரட்சியாக வெடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது ஒரு மிகப்பெரிய போர். இந்த போர்ல நீங்க அத்தனை பேரும் முன்கள தளபதிகளா இருக்கீங்க. உங்க கூட யார் போராட சிப்பாய்களா வர போறாங்க தெரியுமா? வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களோட வர போறாங்க. திமுக கூட ஒருத்தர் இருக்க போறதில்லை. 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக வேடசந்தூர் தொகுதியை புறக்கணித்திருக்கிற திமுகவை வேடசந்தூர் மக்கள் புறக்கணிக்க இருக்கிறார்கள். நாம ஒவ்வொருத்தரும் இனி மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், அவர்களுடைய இல்லங்களிலே சென்று சந்திக்க வேண்டும். திமுக காரன் பணத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் நம்பி இருக்கான். நாம மக்களையும் நம்மளையும் நம்பி இருக்கோம். நமக்கு இருக்கிற தொண்டர்கள் யாருக்கும் கிடையாது. நம்மை போன்ற அதிமுக போன்ற எதிர்பார்ப்பில்லாத தொண்டர்கள் எங்கேயும் கிடையாது. அதனால இந்த தேர்தல் ஏப்ரல் 23 திமுகவினுடைய அராஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல். அதனால 200% நாம வெற்றி பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். இங்க வந்தவங்க எல்லாருக்கும் நிறைய பேர் சால்வை கொண்டு வந்தாங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் கை கொடுக்கிற வந்தாங்க. யாரையும் நான் பார்க்கலன்னு தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அன்பு மிகுதியில் எல்லாரும் தள்ளிட்டு இருந்தாங்க. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் சொன்னோன்னா ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி சூழ்ந்துக்க கூடாது. பெரியவங்க எல்லாரும் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. தயவு செய்து நம்முடைய தம்பிமார்கள் அவங்கள பின்னாடி நின்று அவங்கள முன்னாடி தள்ளணும். எப்பவுமே அது ஒரு சிஸ்டமா வச்சுக்கோங்க. பெரியவர்களை அரவணைத்து நம்முடைய இளைஞர்கள் முன்னாடி வந்து அடுத்த தலைமுறை அதிமுகவிடம் இருக்கிறது என்பதை காண்பித்த இளைய தலைமுறை இளம் படையினருக்கும் இளைஞர் பாசறை ஐடிவி அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை அன்போடு சொல்லி, கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, எங்களுடைய ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், இனி வரும் காலங்களில் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்ல வேண்டும். நாம இன்னையிலிருந்து நம்முடைய களம் அவரவருடைய பூத், ஒவ்வொரு பூத்தும் ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில நீங்க தான் எம்ஜிஆர், நீங்க தான் அம்மா, நீங்க தான் எடப்பாடியார், நீங்க தான் பரமசிவம்.